உள்ள எலி வெளியில புலின்னு ஒரு பழமொழி இருக்கு. ஆனா இது வந்து ஆப்போசிட்டா இருக்கும். இந்த கேசஸ்ல நீங்க வெளியில போய் அவங்கள பத்தி கேட்டீங்க அப்படின்னா, அவங்க ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும், இல்ல பக்கத்து வீட்டுல இருக்கவங்கலாம் அவங்கள வந்து ஒரு ஜென்டில்மேனாகவும் ஒரு நல்ல ஒரு ஹஸ்பண்டாகவும் பார்க்குற மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க. பட் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இதை மட்டும் தான் தெரியும் அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்கன்னு. வந்து எந்த விதத்தில் பெரிய ஆள், அவங்க ஒய்ஃப் வந்து எந்த இடத்துல வந்து தாழ்ந்தவங்க அப்படின்னு ஒரு ஜெண்டர் கிரிட்டிசிசமாக இருக்கட்டும், இல்லை அவங்க பார்க்குற வேலையை வச்சோ அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல கிரிட்டிசைஸ் பண்ணி நான் இருக்கிறதுனால தான் உன்னோட வாழ்க்கை வந்து நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களை ஒரு கில்ட்டுக்குள்ள தள்ளுவாங்க. வந்து அவரை பத்தி தவறா யோசிச்சிங்கன்னா அதுக்கு அப்படி கிடையாது, நீங்க தான் அப்படி தப்பா யோசிக்கிறீங்க, மற்ற ஹஸ்பண்டை விட இவங்க இந்த ஹஸ்பண்ட் வந்து உங்களை நல்லா பாத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காட்டும் போது உங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன் வரும். நம்ம தான் ஓவரா எக்ஸாஜரேட் பண்றோமோ, அவர் கரெக்டா தான் இருக்காரோ, நம்ம தான் வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்குமோ, இப்படிலாம் உங்களுக்கு நிறைய குழப்பமான நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு கட்டத்துல நீங்க உங்களோட ஹஸ்பண்ட் பண்ற விஷயங்கள் உங்களை ஹர்ட் பண்ணுது அப்படின்னு நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணாலுமே, நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணும் போது நான் இவ்வளோலாம் பண்ணியிருக்கேனே அதுக்கெல்லாம் உனக்கு நன்றி உணர்வு இல்லையா அப்படின்னு உங்களுடைய எமோஷன்ஸ்க்கு வேலிடேஷன் இருக்காது. இன்ஸ்டன்ட் அது வந்து ஒரு கான்ஃப்ளிக்டா மாறும். அதாவது இவ்வளோ நாள் பண்ண விஷயங்களுக்கு அப்போ நீ எதுவுமே யோசிக்காம இந்த ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துட்டு வரையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு கன்ஃபியூஷனுக்கும் உள்ள தள்ளி அதை ஒரு கான்ஃப்ளிக்டா மாற்றி கடைசியில் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு எமோஷனல் நீட் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றது அங்கே தெரியவே படுத்தப்படாது. மாதிரியான ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது அப்படின்றது தனியாக இருக்கிற மாதிரி தான் அப்படின்னு சொல்லணும். பேசினா காது கொடுத்து கேட்க மாட்டாங்கன்னும் போது பேசுறத நீங்கள் கம்மி பண்ணுற மாதிரி ஆகும். நம்மளோட எமோஷன்ஸ்க்கு வேலிடேட் பண்ண மாட்டாங்க, இல்லை அதை வந்து கேஸ் லைட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நம்மளோட எமோஷன்ஸை நம்ம வந்து டவுட் பண்ணி நமக்குள்ளே வச்சுக்கிற மாதிரியான சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுறதுனால இது வந்து ஒரு தனித்து விடப்பட்ட மாதிரி தான் இருக்கும். நீங்க வந்து இதுல ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா நீங்க அது தனியா ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. தனியா கேன் ஆல்வேஸ் ரீச் அவுட் டு அ மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்.